அல்லன் என்பவன் அதியன் என்பவனுக்கு படைத்துணையாளனாக இருந்து அவனுக்கு பகைவரிடத்தில் வெற்றியை உண்டாக்கி ஓகை அளித்ததன் பயனாக அவனால் ஒரு நாட்டையே பரிசிலாக அளிக்க பெற்றான் என்ற ஒரு செய்தி மட்டும் மாமூலனார் பாடலால் அறிய வருகிறது. அகநானூறு 325. இந்த அல்லனின் தலைவனான அதியன் என்பவனை அதியமான் நெடுமானஞ்சியாகவோ அவன் மரபினனாகவோ வேறு ஒருவனாகவோ திட்டமிட்டு அறியப்பட இயலவில்லை. 4வது ஈர்ந்தூர்கிழான் தோயன்மாறன். இந்த ஊரோடு தொடர்புடையவன் கோயமுத்தூர். ஈர்ந்தூர்கிழான் தோயன்மாறன் கோனாட்டு எரிச்சிலோர் மாடலன் மதுரை குமரனாரால் பாடப்பெற்றவன். புறநானூறு 180. தோயன்மாறன் என்ற பெயரை நோக்க இவனுடைய ஈர்ந்தூர் பாண்டிய நாட்டிலே அமைந்திருந்ததாக அறியலாம். மாறன் என்ற பெயர் இருக்கிறதால, ஆனா அது சொல்ல முடியாது. மற்றும் இவன் பெயரான தோயன்மாறன் என்பதற்கு பாடபேதம் ரீடிங் இருக்கு. வேறு பாடபேதம் புறநானூற்று கோயமான் என்று பாடபேதம் காணப்படுகிறது. புறநானூற்று உரையாசிரியர் ஔவை துரைசாமி பிள்ளை அந்த பாடபேதத்தை மேற்கொண்டு கூறுகிறார். அன்றையும் இவனுடைய ஊரான ஈர்ந்தூர் என்பது கொங்கு நாட்டிலே இப்போது ஈஞ்சூர் என்று மருவி வழங்குகின்றது என்கிறார் ஔவை துரைசாமி பிள்ளை. அது உண்மையானால் கோயமான் என்ற பெயரோடு கொங்கு நாட்டு கோயமுத்தூரை இணைத்து எண்ணுதல் வேண்டும் எண்ணலாம். ஈர்ந்தூர்கிழானின் இவன் மிகுந்த போராற்றல் மிக்கவன், நல்ல வல்லன்மை மிக்கவன். இவனை பான் பசி பகைஞன் என்று அந்த மதுரை குமரனார் பாடுகிறார். இவன் ஒரு குறிப்பிடத்தக்க சீரூர் மன்னன். 5வது ஒல்லையூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தன். ஒல்லையூர் என்பது கோநாடு, புதுக்கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய கோநாடு. அந்த கோநாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இக்காலத்தில் ஒலியமங்கலம் என வழங்கும் ஊர் என்பார் உவே சாமிநாத ஐயர். புறநானூறு 242 குறிப்பு. ஒல்லையூரை சிறப்புற ஆண்டு அவ்வூரினால் பெயர் பெற்ற கிழான் ஒருவன் ஒல்லையூர் கிழான் என்று பெயர் பெற்றவன். அவனுக்கு பின் அவன் மகனாக பெருஞ்சாத்தன் ஆட்சி பெற்றான். இவனது அரசியல் வரலாறு எதுவும் அறியப்படவில்லை. ஆனால் இவன் ஒரு கட்டத்தில் இறந்து போன போது இவனை மிக உருகி அந்த புலவர் பாடிய பாடல்கள் எல்லாராலும் சொல்லப்படும். முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே. இவன் இறந்து போறான். இவன் எவ்வளவு பெரிய பாப்புலர் கிங்கா இருந்திருந்தான்னா ஒரு புலவர் இப்படி அழுகிறார். எப்படி? அவன் இறந்து கிடக்கிறான், என் முல்லை கொடியை நீ பூக்கலாமா? இயற்கையே தடுக்கிறாரு, தடுத்து நிறுத்துறாரு. அவன் இறந்து கிடக்கிறான், முல்லை கொடியை நீ பூக்கலாமா? உன்னுடைய பூவை யார் அணிந்து கொள்வார்கள் என்று கேட்டு அவர் விரிவான அதை பத்தி பேசல. முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே என்று பாடப்பெற்ற அத்தகைய சிறப்புடையவன் இந்த அரசன். 6வது கொடுமுடி. கொடுமுடி என்பவன் ஆமூர் என்ற ஊர் மன்னனாய் அறிய வருகிறான். புறநானூறு 159. இவ் ஆமூரை காக்கும் கொடுமுடி சேரமானுக்கு பகைவனாக பாடப்படுகிறான். எனவே சேரநாட்டு எல்லையில தான் இருக்கணும். சேரநாட்டின் பகைவனாக சொல்லப்படுவதால் சேரநாட்டின் எல்லையில இவன் அமைந்திருத்தல் வேண்டும். உறையூர் சோழன். நாம புறநானூறு 80 85 வரைக்கும் ஒரு அரசனை பார்க்கிறோம். போர்வைக்கோ பெருநற்கிள்ளின்னு. போர்வைக்கோ பெருநற்கிள்ளி ஔவை துரைசாமி பிள்ளை அதை போர் அவைக்கோ பெருநற்கிள்ளி என்று உரை எழுதுவார். அவனுக்கு எதிரியாக ஆமூர் மல்லன் என்று ஒருவன் அறிய வருவான். அந்த ஆமூர் மல்லனுடைய ஊராக இது இருக்கலாம். 7வது அரசன் சிறுகுடிகிழான் பண்ணன். சிறுகுடி என்பது இப்ப தஞ்சாவூருக்கு பக்கத்தில் திருக்காட்டுப்பள்ளி அந்த பக்கம் இருக்கிற மாதிரி கோவிலடி என்ற ஒரு ஊர் இருக்கு என்று சொல்றான். அந்த ஊர் சிறுகுடி. சோழ நாட்டில் காவிரியின் வடகரையில் அமைந்த சிறுகுடி என்னும் வளமிக்க சீரூர் மன்னன் பண்ணன். இவனை தான் சோழன் குளமுற்று துஞ்சிய கிள்ளி வளவன் யான் வாழும் நாளும் பண்ணன் வாழியே என்று போடுறான். அப்படிப்பட்ட கொடையாளி இவன். இந்த அன்னதானம் எல்லாம் இன்றைக்கு நாம மிகச்சிறப்பா சொல்றோம். அன்னதானத்திற்கு சங்க காலத்திலேயே பெயர் பெற்ற ஒரு அரசன் பண்ணன். இவன் ஊர்ல அப்படியே எறும்புகள் வரிசையாக போவது போல அந்த உணவுண்டு சென்றவர்கள் போவாங்க அப்படின்னு புலவர் கோவூர்கிழார், அந்த குளமுற்று துஞ்சிய கிள்ளி வளவன் எல்லாம் பாடுறாங்க. அந்த ஊர் மன்னன் பண்ணன். 8வது தழும்பன். கடற்கரை நகரமான மருங்கூர் பட்டினத்திற்கு முன்னுள்ள ஊனூர். ஊன் உணவு என்ற பொருளுடையது ஊனு. ஊனூர் என்ற சீரூரை ஆண்டிருந்தவன் தழும்பன். இவன் வாழ்போர் புரிவதில் வல்லவன். இவன் ஒருபோது பகைவனோட சண்டை போட்டிருக்கான். பகைவனுடைய பெண் யானை, போர் யானை, பெண் யானையும் பயன்படுத்தியிருக்கான் போல. அந்த போர் யானையோட மோதிய போது அதை இவனை போட்டு மிதிச்சிடுது. மிதிச்சதுல பெரிய விழுப்புண்ணு ஏற்பட்டிருக்கு. பழுதுணங்காய் போல
ஒரு பெரிய புண்ணு ஏற்பட்டதுனால, அந்த தழும்பு ஏற்பட்டதுனால இவனுக்கு தழும்பன் என்று பேர் உண்டாச்சு. அதையே வெற்றியா சில பேர் இப்ப காட்டுறான். நெஞ்சில புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அது அவனுக்கு வீரத்தினுடைய சிறப்புன்னு சொல்றான் பாருங்க, வெற்றி விழுப்புன்னு. அந்த தழும்பு காரணமாக என் பேர் சொந்த பேரையே விட்டான், தழும்பன் என்று பெயர் விட்டான். இதை நக்கீரர் பாடுறார். அடுத்த நாளை கிழவன் நாகன். நாகன் நாளை, பாண்டிய நாட்டிலே நாளை என்ற சீரூரை ஆண்டிருந்த மன்னன் நாளை கிழவன் நாகன். பாண்டியன் மறவன், மறவன்னா படைத்தலைவன் அர்த்தம். பாண்டியன் மறவனான இவன் அவனுக்கு போர்க்காலங்களில் படை வேண்டும் பொழுது தான் படையோடு போய் வாட்போர் உதவியும், அரசியல் சூழ்ச்சி கன்சல்டிங் தேவைப்படுகிற போது அரசியல் சூழ்ச்சி அளித்தவனாகவும், இரண்டு நிலையிலும் பாண்டியனுக்கு இவன் பக்கபலமாக இருந்திருக்கிறான் நாளை கிழவன் நாகன். அடுத்து போர்கிழவன் பண்ணன். சோழ நாட்டில் காவிரிக்கரை சார்ந்த ஒரு ஊருக்கு போர் என்று பெயர். அந்த காலத்தில் போர், அதுதான் திருப்போர்புரம் என்று வரும். அது திருப்போர்புரம், பிறகு திருப்புறம்பயம் என்றெல்லாம் வந்திருக்கலாம். போர் என்னும் சீரூரை ஆண்டிருந்தவன் போர்கிழவன் பழையன். இவன் சேரமான் கணைக்கால் இரும்புரை காலத்தில் இருந்தவன். சோழன் செங்கனானுக்கு படைத்தலைவனாக இருந்து கணைக்கால் இரும்புரையோடு போர் புரிந்திருக்கிறான். அகநானூறு 44, நற்றிணை 10, அகநானூறு 186, அகநானூறு 326 இதிலெல்லாம் இவனை பற்றிய செய்தி வருகிறது. இவன் படைத்தலைமையேற்று சேரனுடைய படைத்தலைவர்கள் 6 பேர் படையை அந்த பாசறையில அழிச்சிட்டு இவனும் செத்து போயிடான். இவன் செத்து போயிட்டு தாங்காத இவனுடைய அரசனானிய சோழன் செங்கனான் தானே முன்ன நின்று கணைக்கால் இரும்புரை சேரனை அகப்படுத்தி கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறான். அதான் குடவாயில் கோட்டத்து சிறையில் இருக்கிறான். அதன் காரணமாகத்தான் களவழி 40 என்ற நூல் 14 கணக்கு நூல் உண்டானது. அந்த அரசியல் பின்னணிக்கு காரணமாக இருந்த படைத்தலைவன் போர்கிழவன் பண்ணான். அடுத்தது முசுண்டை, பேரெல்லாம் பாருங்க. முசுண்டை வேம்பி என்ற சீரூர் மன்னன் முசுண்டை. வேம்பு என்ற மரப்பெயர் அடியாக இவ்வூர் ஏற்பட்டிருத்தல் இயலும். ஆதலால் வேம்பினை காவல் மரமாக உடைய பாண்டியன், அடையாள பூவாக உடைய பாண்டிய வேந்தனின் பேராட்சிக்கு உட்பட்ட பாண்டிய நாட்டு சீரூராக இவன் ஊரை எண்ணி பார்க்கலாம். சிறந்த குடையாளன், நக்கீரனாரால் பாடப்படுகிறான். பல்வேல் முசுண்டை என்று இவனை குறிக்கிறார் அவர். 12 வயவன். மருதவளம் சென்ற புனல்வாயில் என்ற ஊரை அடுத்த இருப்பையூர் என்ற சீரூர் மன்னன் வயவன். பகைவர்களை வென்று அழித்த சிவந்த வேல்படையை உடையவன் வயவன். இவனுடைய இருப்பை என்ற ஊர் இவனோட சார்த்தியை பாடுகிறார் பரணர். அகநானூறு 260. அடுத்தவர் தான் முக்கியமான ஒரு சீரூர் மன்னன் வல்லங்கிழவன் நல்லடி. வல்லம் தஞ்சாவூருக்கு முன்னால் இருக்கக்கூடிய வல்லம், தஞ்சைக்கு மேற்கில் உள்ள வல்லம். அந்த ஊர் மூதூர் மன்னன் வல்லங்கிழவன் நல்லடி. இவன் சோழர்களுக்கு மகட்கொடை நேரக்கூடிய உரிமையுடையவன். சீரூர் மன்னனாக இருந்தாலும் சேரர்களுக்கு பெண் கொடுக்கக்கூடிய சீரூர் மன்னன். இவன் இருக்கிற போதே இவன் ஊர் மேல படையெடுத்து போறாரு அறிவு கெட்டவர்கள்னு அந்த பகைவர்களை ஒரு புலவர் பாடுகிறார். அந்த ஊரை வல்லங்கிழவன் நல்லடி ஆண்டு கொண்டிருக்கும் போதும் அறிவு கெட்டத்தனமா அவன்கிட்ட படைக்கு போறிய முடியுமா? அப்படி பாராட்டுறாரு அவனை. வல்லார்கிழான் பண்ணன், சிறுகுடிகிழான் பண்ணன் என்பது போல வல்லார் என்ற ஊருக்கு உரியவனாக ஒரு பண்ணன் பாடப்படுகிறான். அந்த வல்லார் வேட்டுவ சமுதாயம் சார்ந்த இருப்பிடமாக தெரிகிறது, முல்லை நிலம் சார்ந்ததாக. அடுத்த 15 வாணன். பண்ணன் சிறுகுடி என்பது போல வாணன் சிறுகுடி என்று ஒன்று சங்க இலக்கியங்களில் சிறப்பாக பாடப்படும். அந்த சிறுகுடிக்கு அரசன் வாணன்.